சொல்லில் உயர்வு தமிழ்ச்சொல்தான் அப்படிங்கிறத இந்த பிள்ளைகள் ரொம்ப அழகாக எங்கள் பயணத்தில் நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் ஒவ்வொரு சுற்றையும் சிறப்பாக இந்த பிள்ளைகள் தலைப்பு தேர்வு செய்து கருத்துக்களை தேர்வு செய்து பேசுகிற போது கேட்கிற நேயர்கள் இந்த வயசில் இவ்வளவு அற்புதமாக பேசுகிறாங்களே அப்படின்னு வீட்டில் இருக்கிற தங்கள் பிள்ளைகளை பார்த்து நீ தான் இருக்கியே அப்படின்னு பார்க்கறது மாதிரி இந்த பிள்ளைகள் அவ்வளவு அழகாக ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த ஆச்சரியத்திற்கு இன்னும் கூடுதல் ஆச்சரியம் சேர்க்கணும் அப்படின்னா அது இந்த போட்டியாளரால் முடியும் என்கிற நம்பிக்கையோடு எங்கள் செந்தமிழ் செல்லம் ராஜயாழினி வாங்க. வணக்கம் ராஜயாழினி. வணக்கம் அண்ணா. ராஜயாழினி பெயரில் இருக்கிற கம்பீரம் மாதிரியே பேச்சும் கம்பீரமாக இருக்கும். எல்லா சுற்றுகள்லையுமே சிறப்பாக பேசுகிற போட்டியாளர். சின்ன சின்ன காரணங்களால் கடந்த சுற்றில் தான் வெளியேறி இருக்கிறாங்க. ஆனால் இது வெளியேற்றம்லாம் கிடையாது. நான் இந்த சுற்றுலையும் வந்து கலந்துப்பேன், நிச்சயமாக அரையிறுதி சுற்றுக்கு போவேங்கிற நம்பிக்கையோடு களத்திற்கு வந்திருக்கிற ராஜயாழினிக்கும் அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கிற அவங்க அம்மாவுக்கும் ஒரு உற்சாகமான வாழ்த்து. தயாராகிருக்கீங்களா? தயார்ண்ணா. பேசிடலாமா? மறுவாய்ப்பு சுற்றுல என்ன தலைப்பு? வாயிலார் நாயனார். வாயிலார் நாயனார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நாயன்மார் பற்றி இந்த சுற்றுல பேச தலைப்போடு வந்திருக்கிற ராஜயாழினிக்கு கைத்தட்ட நாங்கள் கைகளோடு வந்திருக்கிறோம்னு சொல்கிறோம். சிறப்பாக பேசுங்க, வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ராஜயாழினி. நான் இன்று உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வாயிலார் நாயனார். மனம், மொழி, மெய்களால் இறைவனை வணக்கம் செய்கிறேன். இதில் மெய் என்பது உடலால் வழிபடுவது, மொழி என்பது இறைவன் நாமத்தை அவர் பெருமைகளை உலகெங்கும் பாடுவது, மனம் என்பது மனதினால் மானசீகமாக இறைவனை வழிபடுவது. நம் வாயிலார் நாயனார் தன் மனதையே ஆலயமாக்கிக் கொண்டு அதில் நம் சிவபெருமானை வழிபடுகிறார். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றல்ல அவம் செய்வார் ஆசையுள் பட்டு. பக்தியை தவமாக செய்த நாயனார் யார் என்றால் அது நம் வாயிலார் நாயனார் என்றே நாம் கூறலாம். சொல்மிகு சீர்தொண்டை நன்னாடு இடை மல்லல் நீடிய வாய்மை வளம் பதி பல்பெருங்குடி நீடு பரம்பரை செல்வம் மல்கு திரு மயிலாபுரி. நம்முடைய மிகச் சிறப்பான மயிலையில் பிறந்தவர்தான் நம்முடைய வாயிலார் நாயனார். இங்கு மயிலையின் சிறப்பை நம் சேக்கிழார் பெருமான் எப்படி கூறுகிறார் என்றால், கரிகருங்கன்று முத்தலம்பி முன்னீர் படிந்தனை மேகமும் நலங்கொள் மேதி நன்னான்கும் தெரிக்கொணா சிலம்பு தெண்டீரை காணலின் சேனலார். அதாவது மலை நாடு முதல் வேற்று நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கன்றுகளை, அதுவும் யானை கன்றுகளை வளர்க்கும் அளவு செல்வ செழிப்போடு இருக்கிற ஒரு நாடு என்றால் அது நம் மயிலை என்றே கூறலாம். முத்தலம்பி முன்னீர் என்றால் என்ன? முத்துக்களை கரையோரம் தள்ளும் கடல் கொண்டதாம் நம் மயிலை. மேல் தூக்கிய கொடி வரிசைகளுக்கு மத்தியில் நிலவின் கதிர்கள் எட்டி பார்க்குமாம், ஆனால் ஒளிந்து கொள்ளுமாம் நிலவு. ஏன் என்று நம் சேக்கிழார் பெருமானிடம் கேட்டால் சொல்கிறார், பவளவாய் மடவார் முகம் பார்த்தஞ்சி உவளகம் சேர்ந்து ஒதுங்குவது ஒக்குமால். அதாவது இந்த உலகத்திலேயே மிக அழகான ஒன்று நிலவு. ஆனால் அப்படிப்பட்ட அழகான நிலவே பார்த்து அஞ்சும் இன்னும் அழகான பெண்கள் உள்ள ஊர் என்று மயிலையின் பெருமைகளையும் அந்த வீதியின் அழகையும் மாடங்களின் மகிமையையும் சேக்கிழார் இங்கு மிகச் சிறப்பாக பதிவு செய்கிறார். சங்க காலத்தில் தொண்டை வளநாடு என்று அழைக்கப்பட்ட மயிலையில் வேளாளர் மாமரபில் பிறக்கிறார் நம்முடைய வாயிலார் நாயனார். நம்முடைய அப்பர் கூறுகிறார், தன்னுடைய வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை எப்போதும் நாம் வழிபட வேண்டும் என்கிறார். அதற்கு இணங்காக நம்முடைய வாயிலார் நாயனாரும் தன்னுடைய மனதையே ஆலயமாக்கிக் கொண்டு ஞானத்தை திருவழக்காக்கி ஆனந்தத்தை திருமஞ்சனமாக்கி அன்பென்னும் அமுதமைத்து அந்த திரு அமுதை சிவபெருமானுக்கு படைத்து வழிபடுகிறார். நம்முடைய வாயிலார் நாயனார் தன் மனதையே ஆலயமாக்கிக் கொண்டு என்னுள் தான் சிவபெருமான் இருக்கிறார், என்னுள் தான் சிவபெருமான் இருக்கிறார் என்று சொல்லி அந்த சிவபெருமானையே தொடர்ந்து வழிபட்டவர்தான் நம்முடைய வாயிலார் நாயனார். நீங்கள் வாயிலார் போல மனதிலேயே ஆலயத்தை கட்டி சிவபெருமானை வழிபட்டாலும் சரி,
இல்லை என்றால் கோயிலுக்கு சென்று வழிபட்டாலும் சரி, நாம் இறைவனை சென்றடைய வாயிலார் நமக்கு ஒரு வாயிலாக இருப்பார். நாம் வாயிலாரை வழிபட வேண்டும். அதைவிட முக்கியமான ஒரு விஷயம், நாம் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டால் நாம் நினைப்பது அனைத்தும் நடக்கும். மயிலையில் உள்ள கோயிலில் சிவபெருமானுக்கு பக்கத்தில் முருகப்பெருமான் சந்நிதிக்கு அடுத்து வாயிலாருக்கு தனி சந்நிதி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே வாயிலார் போல நாமும் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு நம் வாழ்க்கையில் ஒரு இலக்கை அடைவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடக்கத்திலே சொன்னேன்னா பேர் மட்டும் கம்பீரம் இல்லை, பேச்சும் கம்பீரமாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அழகான தலைப்பு. அதுவும் மறுவாய்ப்பு சுற்றில் ஒரு நாயன்மார் குறித்து தலைப்பெடுத்து பேசுறது அப்படிங்கிறது ஒரு சவாலான பணி. ஆனால் ரொம்ப சாமர்த்தியமாக அதை ராஜயாழினி நிறைவு செஞ்சுருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டு. ரொம்ப அழகாக பேசியிருக்கிறீங்க. நன்றி அண்ணா. நடுவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் அருள் பிரகாசம் அவர்கள். எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னால் ஏதோ ஒரு பேச்சு போட்டியை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப அழகான ஒரு விஷயம். நான் பிரமித்த ஒரு விஷயம், ஒரு இடத்தில் கூட உச்சரிப்பு சற்றும் தடுமாறாமல். நன்றி ஐயா. ஒவ்வொரு பாட போயிட்டா இந்த மியூசிக் டைரக்டர் சொல்லுவார், ஒவ்வொரு எழுத்தும் பாடணும், உச்சரிக்கணும் சார், அப்போ தான் நீங்கள் நல்ல பாடகர்னு. ரொம்ப அழகாக சொன்னாங்க. வாயிலாரை அறிந்து கொள்வதற்கு நீதான் எங்களுக்கு வாயிலாக இருந்திருக்கிறாய். நிலவே ஆச்சரியப்படும் அழகுள்ள பெண்கள் இருக்கிற நாடு என்பது உன்னையும் சேர்த்துத்தான் நீ சொல்லியிருக்கிறாய் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நாயனாரை பேசுகிறதே பெரிய விஷயம். அதில் ஒரு ரேரான ஒருத்தரை எடுத்து இவ்வளவு நேர்த்தியாக இவ்வளவு அழகாக சொன்ன மாதிரி இதுவரைக்கும் எல்லாரும் அந்த தடுமாற்றம், அந்த பரபரப்பு இல்லாமல் ஆற்றொழுக்கான மிக சரளமான ஒரு மொழி நடையில் ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு பேச்சை கேட்ட மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கிறது. ரொம்ப மகுடம் என்னன்னா, ஒரு இடத்துல இந்த இடத்துல கொஞ்சம் ஓடிட்டாங்க, நிறுத்தி பேசியிருக்கலாம்லாம் யோசிப்போம்ல. எந்த இடத்துலையும் ஓடாமல் நிதானமாக பேசின, தயாரித்து கொண்டு வந்த அத்தனையும் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒன்று கூட மிஸ் பண்ணல அப்படிங்கிறது உன் பேச்சிலே தெரியுது. நாங்களும் மிஸ் பண்ணாமல் கேட்டோம். இனி நீ எப்போ பேசினாலும் மிஸ் பண்ணாமல் கேட்போம். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். நிகழ்ச்சி நடக்கின்ற இடம் சங்கரா டிவி, சிவபெருமானுடைய பெயர். நீ யாரை பற்றி பேசின? வாயிலார் நாயனார், 63 நாயன்மார்களில் ஒருவர். என்ன ஒரு வினோதம் அப்படின்னா, சிவனுடைய அரங்கத்தில் வாயிலார் நாயனார் என்கின்ற நாயன்மாரை பற்றி அந்த அம்பிகையே நேரில் வந்து பேசியது போல இருந்தது. உன்னுடைய உடைதான் அம்பிகையின் நிறம், கரும்பச்சை. ஐயா அவர்கள் சொன்னது போல எந்த இடத்திலும் ஒரு தடையே வரலை. ஒரு ஆற்றொழுக்கான ஒரு நடையில் அப்படியே அந்த அரங்கத்தையே உன்னுடைய தமிழ் வந்து கட்டி போட்டது என்று துணிந்து சொல்லலாம். அந்த விதத்தில் இந்த மறுவாய்ப்பு வந்து நான் அதை கெட்டியாக பிடிச்சிப்பேன், நான் அதை விட மாட்டேன், இது ஒரு மிகப்பெரிய களம் எனக்கு என்று உன்னுடைய அந்த நம்பிக்கை வந்து உன்னுடைய அந்த பேச்சு முழுக்க வெளிப்பட்டது. அதற்கு வந்து மனம் நிறைந்த பாராட்டுக்களை உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு என்ன சில கருத்துக்கள் அப்படின்னா, ரொம்ப அழகாக இருந்தது நீ அமைத்து கொண்ட விதம். ஆனால் வாயிலாரை பற்றி இன்னும் கூடுதல் தகவல்கள் இருந்திருக்கலாமோ என்று பட்டது. கொஞ்சம் ஒரு நிமிடம் எனக்கு தெரிஞ்சு நீ மயிலையை பற்றி அதிகம் பேசிவிட்டாய். மயிலையை பற்றி ஒரு சின்னதாக பதிவு போட்டு விட்டுட்டு நீ மறுபடியும் வாயிலாருக்கு வந்திருந்தால் இன்னும் அடர்த்தி கனம் கூடியிருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அந்த மனதில் கோயில் கட்டினார் என்பதை தாண்டி நீ வேறு எதுவும் தகவல் சொன்ன மாதிரி தெரியல. அந்த மயிலை அந்த கோவிலில் சந்நிதி இருக்குங்கிற தகவல் சொன்ன, அதை தாண்டி வாயிலாரை ஏன் நாம் கொண்டாட வேண்டும், அது வந்து இன்னும் ஆழமாக சென்றிருக்கலாமோ. ஏன்னா அந்த அவருடைய கதை ரொம்ப ரொம்ப தனித்துவமான ஒரு கதை, அதை பற்றி இன்னும் சொல்லியிருக்கலாமோ என்பது என்னுடைய கருத்து. மற்றபடி உன்னுடைய உடல் மொழியில், உன்னுடைய அந்த உச்சரிப்பில், உன்னுடைய அந்த மெனக்கெடல் உழைப்பு, அதில் எந்த குறைபாடும் எனக்கு தெரியல. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. ரொம்ப அழகாக வாயிலார் நாயனார் குறித்து ராஜயாழினி பேசினாங்க.
ஒரு சவாலான பணி தான், ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணியிருக்கிறீங்க. நண்பர்களும் பேசட்டும், நிறைவு வரைக்கும் காத்திருப்போம், முடிவை தெரிஞ்சுக்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. கடந்த சுற்றுல திரௌபதி மாதிரி அவங்க வேடம் போட்டு வந்து ஒரு அற்புதமான பேச்சை இந்த மன்றத்தில் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய சுற்றுகளில் அவங்க பேசின பேச்செல்லாம் ரொம்ப ஆழமான செய்திகளை உள்வாங்கியது. ஒரு முறை சிற்பிகளினுடைய வாழ்க்கை குறித்து அவங்க பேசினாங்க. ஏன்னா அவங்க சிற்பி குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு போட்டியாளர். இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு நேயர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் யார் அந்த போட்டியாளர் அப்படின்னு. அன்பு தங்கை அபிநயா, வாங்க. வணக்கம் அபிநயா. வணக்கம் அண்ணன். சிற்பி குறித்து நீங்கள் பேசின அந்த பேச்சிலிருந்து கடைசியாக நீங்கள் இந்த அரங்கத்தில் பேசின திரௌபதி வரைக்கும் எல்லா சுற்றுகள்லையுமே வித்தியாசமாக நிறைய செறிவார்ந்த செய்திகளை பேசி ஒவ்வொரு சுற்றாக கடந்து வந்தீங்க. இன்னைக்கு மறுவாய்ப்பு சுற்றுக்கு வந்திருக்கீங்க. என்ன தலைப்பு? சமத்துவமே மகத்துவம். சமத்துவமே மகத்துவம் அப்படிங்கிற ஒரு அழகான தலைப்பு. தலைப்பை கேட்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. பேசுகிறத கேட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட, கைத்தட்டலோடு, பாராட்டுகளோடு சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணன். சமத்துவ காற்றை சுவாசிக்க நினைக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த சமத்துவ பெண்ணின் சமத்துவமான வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். துவக்கத்தை வைத்தே கண்டிருந்திருப்பீர்கள் நான் என்ன தலைப்பின் மூலம் பேச வந்திருக்கின்றேன் என்று. ஆம், சமத்துவமே மகத்துவம். இதை கேட்ட பிறகு நம் நாட்டில் சமத்துவத்தை பரப்பிய நொடிகளை பற்றி பேசப் போகின்றேன் என்று நீங்கள் நினைத்திருந்திருப்பீர்கள். தவறான எண்ணம் அது. பரப்பிய நொடிகளை பற்றி நான் பேச வரவில்லை. நம் நாட்டில் சமத்துவத்தை சுக்குநூறாக உடைத்தெறிந்த நொடிகளை பற்றி தான் முதலில் நான் பேச வந்துள்ளேன். நீல கடலலை வீசி வந்து எங்கும் நிற்கும் காலை கூசுதடி, இதில் சாதி பேதம் இல்லையடி, மனிதனை தவிர மனித இனத்திற்குள் பிரிவினை பார்ப்பது யாரடா, உன் அறிவினை நீயும் தீட்டடா, கீழ் என்றும் மேல் என்றும் பெரியோர் வகித்திட்ட விதிகள் எல்லாம் தீ என்றும் பேய் என்றும் கொள்வாயாக. சமத்துவ உணர்வை இந்தியாவில் பரப்பிடு, வேற்றுமை என்ற சொல்லையே தமிழ் அகராதியிலிருந்து நீ அழித்திடு. சமீப காலத்தில் இந்திய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட ஒரு செய்தி என்னவென்று கேட்கிறீர்களா? 3ஆம் உலகப் போர் வந்தாலும் வியக்கத்தக்கதல்லவாம். காரணம் என்னவென்று நினைக்கிறீர்களா? உலக நாடுகளுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாததுதான் முதல் காரணம். பிறந்த குழந்தைகள் சமத்துவ காற்றை சுவாசிக்க வேண்டுமே தவிர ஒற்றுமை இல்லாததால் எல்லையில் குவிந்து கிடக்கும் பிணத்தின் நாற்றத்தை சுவாசிக்க கூடாதல்லவா? ஒரு பக்கம் மக்கள் என்னடானா சமத்துவத்தையே நான் தான் கண்டறிந்தேன் என்று கூறுகிறார்கள். மறுபக்கம் சமத்துவத்தை நான் தான் நிலைநாட்டுகிறேன் என்று கூறுகிறார்கள். இப்படியெல்லாம் கூறுகிறீர்களே, ஒரு கீழ்பட்டோர் உங்களை தொட்டாலே லைஃப் பாய் சோப்பால் கை கழுவுகிறீர்களே, உண்மையில் நீங்கள் தான் சமத்துவவாதிகள் தான். இங்கு கடவுள் படைப்பில் பிழையில்லை, மனித நரம்புகளில் தான் பிழையுண்டு. எத்துணை பாரதியார்கள், எத்துணை காமராஜர்கள், எத்துணை விவேகானந்தர்கள் வேண்டும். மீண்டும் இந்த இந்திய தாய் திருநாட்டை சமத்துவமிக்க நாடாக மலரச் செய்ய பாதியில் தோன்றியவர்கள் எல்லாம் சமத்துவம் என்னால் தான் உருவானது என்று மீசையை முறுக்கிவிட்டு திரியும் போது, மீசை கவையின் ஆதியிலிருந்து தோன்றிய நம்மால் ஏன் அதை எதிர்த்து கேட்க முடியவில்லை? காரணத்தை தேடினேன், அலைந்தேன், கிடைத்தது. காரணம் என்னவென்று கேட்கிறீர்களா? என்று நம்மிடத்தில் சமத்துவ உணர்வு குறைந்ததோ அன்றே யாராரிடமோ கையேந்தி நிற்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டு விட்டதல்லவா? இந்தியா எனது நாடென்போம், இந்தியர்கள் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள் என்று பள்ளி பருவத்தில் உரைத்து உரைத்து அந்த பருவம் முடிந்த பிறகு அதை மறைத்து விடுகிறோமா, அல்ல மனதிற்குள்ளேயே புதைத்து விடுகின்றோமா? நான் சமத்துவ காற்றை சுவாசிக்க நினைக்கின்றேன், பிண குவியலின் நாற்றத்தை அல்ல. நான் சமத்துவ உலகில் தலை நிமிர்ந்து வாழ நினைக்கின்றேன், யாராரிடமோ தலை குனிந்து அல்ல. நான் வாழும்போது சமத்துவத்தை எதிர்பார்க்கின்றேன், ஆனால் இறந்தாலும் கூட என்னை வேற்றுமையாகத்தானே பார்க்கிறார்கள். இந்த நொடி வரை சமத்துவத்தை வெறுத்தவர்களை பற்றி பேசினேன். ஆனால் இப்பொழுது சமத்துவத்தை பரப்பிய இந்தியர்களை பற்றி பேச போகின்றேன். 2018ஆம் ஆண்டு நம் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை முடக்க திட்டமிட்ட போது அனைவரும் கூறினோமே மெரினா கடற்கரையில், ஜாதி மதம் இனம் மொழி நாடு என எதையும் பார்க்காமல் நம் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு அகிம்சை வழியில் போராடினோம், மீட்டோம் நம் வீர விளையாட்டை. 1947ஆம் ஆண்டு நம்மை 200 ஆண்டுகள் அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினோம்,
மீட்டோம் நம் சுதந்திரத்தை. அது மட்டுமா, ஒவ்வொரு முறையும் வெள்ளத்தில் சென்னை மூழ்கிய பொழுதும் சாதி கொடியை ஏந்தியவனும் மிதந்தான், சாதிக்க துடித்தவனும் மிதந்தான். ஆனால் அதில் ஒரு நற்செய்தி என்னவென்று தெரியுமா? வெள்ளம் கடலுக்குள் செல்வது போல நம்மிடம் இருந்த வேற்றுமை குணமும் தான் கடலுக்குள் சென்றது. எப்படி என்று கேட்கிறீர்களா? முகம் தெரியாத பல சகோதரனும் சகோதரிகளும் கரம் கொடுத்து உதவிய போது நம் மன கூண்டிற்குள் அடைக்கப்பட்டிருந்த சமத்துவ உணர்வு கூண்டை உடைத்தெறிந்து வெளியே வந்து உதவி செய்ததை பார்த்த போதெல்லாம் அடடா, என் கண்கள் கேட்டது இந்த காட்சியை மீண்டும் மீண்டும் பார்க்காதா என்று. காக்கையும் குருவியும் எங்கள் ஜாதி என்று பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி அன்றே கூறியிருந்தார். அவர் வம்சாவளியில் இருந்து வந்த நாம் எப்படி கூற வேண்டும்? கூறுகின்றேன் பாருங்கள். இந்தியா நமது நாடு என்போமே, இந்தியா மட்டுமல்ல, இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு நாடுமே நம் நாடுதான். இந்தியர்கள் நம் சகோதரர்கள் என்று கூறுவோமே, இந்தியர்கள் மட்டுமல்ல, இந்த உலகில் மனிதனாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே நம் சகோதர சகோதரிகள் தான். இதை நான் புரிந்து கொண்டேன். நீங்கள் எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? வினாவை கேட்டுவிட்டேன், விடையை உங்களிடத்திலே விட்டுவிட்டு. நன்றி, வணக்கம். ஒரு ஆவேசமான பேச்சு, நிறைய ஆற்றொழுக்கான கேள்வி கணைகள் இந்த சமூகத்தின் மீது. எப்போதுமே அபிநயா பேசினாலே அப்படி தீப்பொறி பறக்கிற மாதிரி தான் இருக்கும். மறு வாய்ப்பு சுற்றில் ரொம்ப ஆவேசமாக அனல் தெறிக்க பேசியிருக்கிறாங்க. சமத்துவமே மகத்துவம் அப்படிங்கிற தலைப்பில். ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். எப்படி இருந்தது அப்படின்னு நடுவர்கள்கிட்ட கேட்கலாம். முதல்ல அன்பு அண்ணன் அருள் பிரகாசம் அவர்கள். தலைப்பிலும் பேச்சிலும் ஒரு அரசியல் நெடி அப்படி அடிச்சிச்சு ரொம்ப. அதாவது போட்டிக்கான பேச்சு மாதிரி இல்லை, ஏதோ ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு கட்சி மாநாட்டில் பேச சொன்னது மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த பயிற்சி அளவில் அவங்க மறுவாய்ப்பை சரியாகவே பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று கருதுகிறேன். இந்த மறுவாய்ப்பை பயன்படுத்தியது மூலம் சமூக வெளியில் அவர்களுக்கு பெரும் வாய்ப்பு காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் அன்பு கவிஞர் அவர்கள். சமத்துவம் பற்றிய அபிநயாவின் பேச்சு செமத்துவமாக இருந்தது. நன்றிங்க ஐயா. ஏதோ மதிப்பெண்ணுக்காக பேசாமல் உண்மையிலேயே இந்த தலைப்பின் மீது அவ்வளவு ஈடுபாடு கொண்டு உண்மையான ஒரு சமூக போராளி போலவே தன்னை கருதி கொண்டு பேசியது போல தான் இருந்தது உன்னுடைய பேச்சு. வெகு சில இடங்களில் உச்சரிப்பில் கொஞ்சம் ஒரு தவறுகள் இருந்தாலும் அதையெல்லாம் பரவாயில்ல, இந்த பேச்சு என்னன்னு கவனிப்போம் என்பது போல உன்னுடைய அந்த ஸ்டைல் இருந்தது. ஏன்னா உன்னுடைய மிகப்பெரிய பலம் உன்னுடைய குரல், ஓரளவுக்கு நல்ல உச்சரிப்பு. இந்த மேடை ஏறும்போது ஒரு ஆளுமை திறனும் நமக்கு வேணும். இந்த மேடை முழுக்க நம்முடைய வசம், எல்லாருமே நம்ம பேச்சை நிச்சயமாக கேட்பாங்க என்கின்ற அந்த நிமிர்வு எல்லாமே கலந்து ஒரு அற்புதமான பேச்சாக இன்றைக்கு உன்னிலிருந்து வெளிப்பட்டது. நீ மேன்மேலும் சிறகு விரித்து இந்த வானையே அளாவ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. கவிஞருக்கு நன்றி. இரண்டு நடுவர்களுமே ரொம்ப அழகாக பேசியிருக்கிறீங்க அப்படின்னு வாழ்த்தி இருக்கிறாங்க, பாராட்டி இருக்கிறாங்க. பேச பேச கைத்தட்டல் சத்தம் வந்துக்கிட்டே இருந்தது. நிறைவு வரைக்கும் காத்திருங்க, முடிவை இறுதியாக தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள். நன்றிங்க அண்ணன். அழகான இந்த நேரத்தில் மறுவாய்ப்பு சுற்றில் வந்து பேச இருக்கிற அன்பு தம்பி முகில் மொழியன், வாங்க. இன்றைக்கு மறுவாய்ப்பு சுற்றுக்கு வந்திருக்கீங்க. என்ன தலைப்பு? காமராஜர். காமராஜர் அப்படிங்கிற ஒரு நல்ல தலைவரை பற்றிய தலைப்பை மன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிற முகில் மொழியனுக்கு ஒரு உற்சாகமான பாராட்டு. நல்லா பேசுங்க, சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு காமராஜர். பிற தலைவர்கள் எல்லாம் மாணவர்களின் புத்தக பையை பார்த்தபோது மாணவர்களின் இறைப்பையை பார்த்த ஒரே தலைவர் எங்கள் காமராஜர். காமராஜர் ஒரு நாள் மகிழுந்திலே சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு சிறுவன் மாடு மேய்த்து கொண்டிருந்தான். மேல் சட்டை கூட அணியவில்லை. அப்பொழுது காமராஜர் அந்த மகிழுந்திலிருந்து இறங்கி அந்த பையனிடம் சென்று, கண்ணா, நீ இன்னும் பள்ளிக்கூடத்திற்கு போகவில்லையா என்று கேட்டான். உடனே அந்த சிறுவன் பதில் சொன்னான், பள்ளிக்கூடத்திற்கு போனா யார் எனக்கு சோறு போடுவா? நீங்களா சோறு போடுவீங்க என்று கேட்டார். அப்பொழுது காமராஜர் பதிலளித்தார்,
சோறு போட்டால் வருவியா என்று கேட்டவுடன் அந்த சிறுவனும் சொன்னான், பார்க்கலாம் பார்க்கலாம், முதல்ல செய்கிறீங்களான்னு பார்க்கலாம் என்று கூறினான். அதே எண்ணத்தோடு மகிழுந்தில் ஏறிய காமராஜர் சென்னைக்கு சென்றார். அப்பொழுது உதித்ததுதான் மதிய உணவு திட்டம். சென்னைக்கு சென்று அங்கிருக்கும் சுந்தரவடிவேலையாவிடம் சென்று, ஐயா, நம்ம பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்காக மதிய உணவு திட்டம் போடலாமா என்று கேட்டார். உடனே சுந்தரவடிவேலையா கூறினார், செய்யலாம், ஆனால் நம்மிடம் அவ்வளவு நிதி இல்லையே என்று கூறினார். நிதி இல்லையா? என்னது? பரவாயில்லை, ஆனாலும் என் குழந்தைகளுக்காக நான் கையேந்தி பிச்சை எடுத்தாவது இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவேன் என்று கூறினார். உடனே அங்கிருக்கும் எல்லா மக்களும் திரண்டு வந்து, ஐயா, நீங்க ஏன் ஐயா கையேந்த வேண்டும்? நாங்கள் உங்களுக்காக பணத்தையும் பொருளையும் தருகின்றோம் என்று கூறி பணத்தையும் பொருளையும் வாரி வாரி தந்தார்கள். மக்கள் திட்டமாக மாறியது மதிய உணவு திட்டம். காமராஜருடைய உதவியாளர் காமராஜர் கிட்ட வந்துட்டு, ஐயா, இங்க விண்ணப்பங்கள்ல இருக்கு, அதுல கல்லூரி மேல் படிப்பு படிப்பதற்கு நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும், அதற்கு சில தேர்வுகளை நீங்க செய்ய வேண்டும் என்று அந்த கட்டை அவர் கையில் கொடுக்கின்றார். அந்த விண்ணப்பங்களை அவர் 2 நிமிடத்தில் தேர்வு செய்து விடுகிறார். உடனே உதவியாளர் கேட்கின்றார், ஐயா, இதை நீங்கள் எதன் அடிப்படையில் தேர்வு செய்தீர்கள் என்று கேட்டவுடன் காமராஜர் பதிலளிக்கின்றார், பெற்றோர் கையொப்பம் என்ற இடத்தில் யாரெல்லாம் கை நாட்டு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு, அவர்களின் பிள்ளைகளுக்கு இந்த இடத்தை தாருங்கள், படித்து உயரட்டும் என்று கூறினார் காமராஜர். காமராஜருடைய கட்சிக்காரர் வந்து, ஐயா, நீங்கள் செய்யும் அனைத்து நல்லதையும் விளம்பரப்படமாக எடுத்து போடலாமா என்று கேட்டார். உடனே காமராஜர் பதிலளித்தார், விளம்பரப்படமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை என்று கூறினார். சுவரொட்டியாவது ஒட்டலாமே என்று கூறினார். உடனே காமராஜர் பதிலளித்தார், சுவரொட்டியா? நீ உன் வீட்டில் உங்க அம்மாவுக்கு சோறு போடுறியா என்று கேட்டார் காமராஜர். உடனே அவரும், சோறு போடுகிறேன், ஆமாம் ஆமாம் என்று கூறியவுடன் காமராஜர் பதிலளித்தார், அதை நீ எடுத்து சுவரொட்டியாக ஒட்டுவியா? இல்லை அல்லவா? அது போலத்தான் இதுவும். நான் என் தாய்க்கு செய்வது போல் இதை நினைத்து செய்து கொண்டிருக்கிறேன், கெடுக்காதே என்று கூறினார் காமராஜர். ராஜாஜி மூடிய 6000 பள்ளிக்கூடங்களையும் காமராஜர் திறந்து வைத்தார். காமராஜர் மறைந்தார். அவரின் வீட்டை அவரின் உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். காரை கட்சி எடுத்துக்கொண்டது, உடலை தீ எடுத்துக்கொண்டது, ஆனால் அவர் பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது. எனவே எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா குறுகிய கால இடைவெளியில் காமராஜர் குறித்து ஒரு அழகான உரையை தயாரித்து கொண்டு வந்திருக்கிற முகில் மொழியனுக்கு ஒரு உற்சாகமான பாராட்டு. ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் பேசுகிறத கேட்கறதுக்கு. நடுவர்கள்கிட்ட கேட்கலாம். முதல்ல அன்பு அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். காமராஜரை பற்றி அவ்வளவு சுவாரஸ்யமாக, எந்த இடத்திலும் ஒரு தொய்வே இல்லாமல், ஒரு தங்கு தடையே இல்லாமல், ஒரு அருவி கொட்டுவது போல ஒரு 5 நிமிடம் நீ அப்படியே கொட்டிட்டு போயிட்ட. நன்றி ஐயா. ஏன்னா அவரே ஒரு பெரிய சுரங்கம் மாதிரி, அள்ள அள்ள அவர்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். என்ன ஒரே வருத்தம்னா, சீக்கிரம் பேச்சை முடித்து விட்டாயே, இன்னும் கொஞ்சம் பேசியிருந்தால் நல்லா இருக்குமே என்று தொண்டு செய்யும் அளவுக்கு உன்னுடைய இந்த பேச்சு இருந்தது. உன்னுடைய அந்த உழைப்பு, அந்த மெனக்கெடல், அந்த நினைவாற்றலிலிருந்து எல்லாவற்றையும் தவறாமல் நீங்கள் எடுத்து சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எந்த இடத்திலும் எனக்கு தெரிந்த ஒரு தடுமாற்றமோ அல்லது ஒரு தயக்கமோ எனக்கு தெரியல. தொடர்ந்து பீடு நடை போட்டுட்டே நீ போகணும் என்பதுதான் என்னுடைய ஆசை. வாழ்த்து. நன்றி அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பு அண்ணன் அருள் பிரகாசம் அவர்கள். வாழ்த்துக்கள் தம்பி. முதல்ல உனக்கு நன்றி. இந்த பெயர் வைத்த உன் பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள். பேருக்கேற்ற மாதிரி பொழிஞ்சி தள்ளிட்ட. பேச்சாளர்களுக்கே சொற்பொழிவாளர்கள் என்று தான் பேர். சொல் அப்படி பொழியணும்.
பொழியணும்னு சொன்னால் மழை பொழிஞ்சால் ஏதாவது விளையணும், விளைஞ்சாதான் அந்த பொழிவு நல்லது. நேத்து சுந்தரவடிவேலுக்கிட்ட வந்து அவர் பேசினார், நான் பிச்சை எடுத்தாவது பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொன்னார். நம்மக்கிட்ட நிதி இல்லையான்னு சொன்னார். இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப உண்மையான விஷயங்கள், தகவல். அது எல்லாத்த விட நான் பள்ளிக்கு போயிட்டா எனக்கு யார் சாப்பாடு போடுவேன், நீ சாப்பாடு போடுவே அப்படின்னு முதலமைச்சர்னு தெரியாமல் ஒரு பையன் பேசியிருக்கான். ஆனால் இப்படி பேசிட்டானேன்னு கோவப்படாமல் அவனுடைய ஆதங்கத்தை கூட அரசா ஆணையாக மாற்றின ஒரு காமராஜர் நாட்டுக்கு இருந்தார். நீ முதல்ல நான் சாப்பாடு போட்டால் நீ ஸ்கூலுக்கு போவியானா நீ முதல்ல போய் செய், அப்புறம் பார்க்கலான்னு. ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு செய்ய மாட்டாங்கிறாங்கிறது நமக்கு இப்போ தெரியுது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு சின்ன பையனோடு அவர் பேசி அந்த பேச்சை நீ ஒரு ட்ரமடைஸ் பண்ணிட்டு சொல்கிறதில்ல, அவங்க 2 பேரும் பேசுகிற விதத்தை அப்படியே எங்கள் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினல்ல, அதுதான் அந்த உள்வாங்குதல். இப்போ போன சுற்றில் நீ தெய்வ திருமகன் படத்தை பற்றி பேசுனேன்னு சொன்னாங்க. அந்த படம் வந்திருக்கும் போது திருச்சியும் இவர் பிறந்திருக்க மாட்டார்ல. ஆனால் அந்த படத்தை பற்றி பேசுகிறாருன்னா அப்போ உள்வாங்குகிற திறன் இவர்கிட்ட நிறையா இருக்குது, வெளிப்படுத்துகிற திறனும் நிறையா இருக்குது. அதற்காக உனக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களுமே உங்களுடைய பேச்சை வெகுவாக பாராட்டி இருக்கிறாங்க, வாழ்த்தி இருக்கிறாங்க. நிறைவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் காத்திருங்க. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து நாம் அழைக்கிற அந்த போட்டியாளர் இந்த மறுவாய்ப்பு சுற்றில் யார் அப்படின்னா, தமிழக முதல்வரின் கைகளாலேயே சமீபத்தில் பரிசு பெற்று தமிழங்கள் உயிர்மை சுட்டிகள் நிகழ்ச்சிக்கு கூடுதல் சிறப்பை பெற்று தந்த எங்கள் அன்பிற்கினிய போட்டியாளர் செந்தமிழ் செல்லம் வர்ஷா. வாங்க. வணக்கம் வர்ஷா. வர்ஷா வந்து எப்படின்னா ஒரு கம்பீரமான பேச்சு, எந்த ஒரு தலைப்பு கொடுத்தாலும் சமூகம் சார்ந்த சீரிய சிந்தனை இருக்கும். பெண்கள் குறித்து இந்த மன்றத்தில் ஒரு 2-3 சுற்றுகளில் வர்ஷா பேசின பேச்சு பல லட்சம் பார்வையாளர்களை கடந்து இணையத்தில் வைரலாகிற ஒரு காணொளி. மறுவாய்ப்பு சுற்றில் ஒரு வித்தியாசமான உடையில் வர்ஷா வந்திருக்கிறாங்க. என்ன தலைப்பு? வள்ளலார். வள்ளலார் அப்படிங்கிற தலைப்புக்கேற்ற உடையோடு வந்திருக்கீங்க. உள்ளடக்கமும் அப்படியே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்த்துகிறோம். சிறப்பாக பேசுங்க. நன்றி அண்ணா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் வணக்கம். பெற்ற தாய் தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும், கண்கள் நின்றி இமைப்பது மறந்தாலும், நற்றவத்துவர் அள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. சின்ன பிள்ளையாய் இருந்து தில்லை நடராஜர் முன்னே செல்ல பிள்ளையாய் சிரித்த வள்ளலார், முத்தமுழை எம்மொழிக்கும் தந்தையெனவே மொழிந்து முத்திரை பதித்த வள்ளலார். இவர் மற்றவரை போல் இல்லாமல் வாயில்லாத ஜீவருக்காய் வழக்காட வந்த வள்ளலார். இந்த உலகில் தோன்றிய சான்றோர்கள் பலர், ஞானிகள் பலர், பதிவிரதைகள் பலர். ஆனால் அள்ளிக் கொடுக்கும் வள்ளல்கள் சிலர். ஆர்த்த சபை 101, 1000ல் 1ஆம் புலவர். வார்த்தை 16,000ல் ஒருவர். பூத்த மலர்த்தன் தாமரை திருவே தாதா கோடிக்கொருவர். உண்டாயின் உண்டு அவர்தான் வள்ளலார். 100ல் ஒருவர்தான் கற்றவர் சபையில் இருக்கக்கூடியவர். 1000ல் ஒருவர்தான் கல்விக்குடிய புலவராயிருப்பர். ஆனால் கோடியில் ஒருவர்தான் வள்ளலாக இருப்பர். அந்த கோடியில் ஒருவர்தான் அருட்பிரகாச வள்ளலார். வள்ளல் என்பது பொருளை வாரி வாரி வழங்குவதால் வள்ளல். வள்ளலார் என்பது அருளை வாரி வாரி வழங்குவதால் வள்ளலார். பொருள் செலவழியும் அருள் செலவழியாது என்று வாரியர் சுவாமிகள் வள்ளல் பெருமானுக்கு கொடுத்த விளக்கம் அது. வள்ளல் பெருமானுக்கு திருவாசகத்தின் மீது அவ்வளவு பிரியமா. எவ்வளவு படித்தாலும் அவரோட மனசு அடங்கவே அடங்காதான். அதுக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா? திருவாசகத்தை ஓலைச்சுவடியில் எழுதி தன்னோட குடுமையில் முடிஞ்சு வச்சுப்பாங்களாம். எப்பப்பெல்லாம் திருவாசகம் ஞாபகம் வருதோ அப்பப்பெல்லாம் அது தொட்டு பார்த்து ஆனந்தம் அடைவாங்களாம். திருவாசகத்தில் ஆமாறு சாமாறு என்ற சொல்லாட்சி உண்டு. இது வள்ளல் பெருமானின் உள்ளத்தை காட்டுகிறது. சாமாறு சாகுகின்ற வழி, ஆமாறு உருப்படியாக்கும் வழி. சாமார் அனைத்தையும் தவிர்த்திங்கெனக்கே ஆமார் அருளிய அருட்பெரும் ஜோதி. முதலில் திருக்குறள் வகுப்பு, முதலாக முதியோர் கல்வி, முதலாக ஜோதி தரிசனம், முதலாக ஆன்மீக கொடியை நமக்கு அருளியவர். அவர் ஆன்மீகவாதி மட்டுமல்ல, சிறந்த சீர்திருத்தவாதியும் தான். நாட்டில் உள்ள அனைத்து ஜாதி கோயில்களையும் ஜோதி கோயிலாக மாற்ற போர் தொடுத்த வள்ளலார்.
கடவுள் இல்லை என்பது ஏமாற்று வேலை. கடவுள் பல உண்டு என்பது மூடத்தனம். கடவுள் ஒருவர் என்பதே உண்மையான அறிவு. திருவருட்பாவின் 6ஆம் திருமுறை மிகவும் புரட்சிகரமானது. மருளான பற்பல மார்க்கங்களை எல்லாம் வழித்துறை தெரியாமலே மண்மூடி போக என்று ஆவேசமாக பாடினார். அன்பே தெய்வம் என்றார். தெய்வம் உண்டென்று நம்பி அதுவும் ஒன்றென தெளிந்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டுடன் இந்த உலகிலுள்ளோர் அனைவரும் ஒன்றுபட்டால்தான் இந்த சமூகம் தழைத்தொங்கும் என்றும் கூறுகிறார். ஆணும் பெண்ணும் சமம் என்பதை இந்த சமூகத்திற்கு தெரியப்படுத்த பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் ஐநுறக் கலந்த அருட்பெரும் ஜோதி என்று தன்னுடைய திரு அகவலில் எழுதியிருக்கிறார். மதம் ஒரு அபினி, அது மானிடத்தை கொள்ளும். ஜாதி மத சாக்கடைகள் கவர்ந்தெழுக்கும் பூக்கடைகள், வண்டுகளே போகாதீர்கள், வரவே மாட்டீர்கள் என்று அவர் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். அது மட்டுமா, திருவாசகத்திற்கு ஒருகார் ஒரு வாசகத்திற்கு ஒருகார் என்ற பொழுதும் ஏன் பலருக்கு வானம் வசப்படவில்லை என்று கேட்டதற்கு திருவாசகத்தை வாசித்தால் மட்டும் போதாது, நம் ஊனையும் உயிரையும் அதுடன் இடந்தென கலந்தால்தான் இறைவனை சிக்கன பிடிக்க முடியும் என்கிறார். அவருடைய முதல் நோக்கமே ஜீவகாருண்யம்தான். தீயை தீயால் அணைக்க முடியுமா? தீயை தீயால் அணைக்க முடியும் என்கிறார் வள்ளலார். பசித்தீயை அவர் கையால் மூட்டப்பட்ட அணைய அடுப்பின் மூலம் அணைக்க முடியும் என்கிறார். ஆம், அவர் கையால் மூட்டப்பட்ட அடுப்பு எரியத் தொடங்கியது. பலரின் பசியை போக்கத் தொடங்கியது. இந்த உலகின் கடைசி பசித்தவன் இருக்கும் வரை அந்த அடுப்பு எரிந்து கொண்டேதான் இருக்கும். அவருக்கு முன் தோன்றிய அருளாளர்கள் எல்லாம் பிறவாமையை வேண்டினார்கள். ஆனால் இவர் மட்டும்தான் இரவாமையை வேண்டினார். இந்த உலகில் உள்ள அருளாளர்கள் எல்லாம் இறைவனை தேடி சென்றார்கள். ஆனால் அந்த இறைவனே தேடி வந்த ஒரே அருளாளர் அருட்பிரகாச வள்ளலார் மட்டுமே. சித்தி வளாக திருமாளிகையில் வள்ளல் பெருமான் இறைவனை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்ற அழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னியே ஞானடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று தில்லை நடராஜர் பெருமானை அழைக்கின்றார். தில்லை நடராஜர் பெருமானும் காட்சியளிக்கின்றார். அவர் பின்பும் அழுகிறார். அதற்கு நடராஜர் பெருமான், நான் தான் வந்துட்டேன, உன்னுடன் கலந்துட்டன, இன்னும் நீ ஏன் அழுவுறன்னு கேட்டதற்கு வள்ளல் பெருமான் சொல்றாங்க, நீ என்னுள் இருக்கும் பொழுது என் நாடி நரம்பெல்லாம் தித்திக்குதே பெருமானே, இந்த அனுபவத்தை நீ எப்போ உலக மக்களுக்கெல்லாம் கொடுக்க போறன்னு கேட்டாங்க. அதற்கு நடராஜர் பெருமானோ, ஒன்ன மாதிரி யார் மனம் உவந்து வேண்டுகிறாரோ கண்டிப்பாக நான் வருவேன்னு சொன்னாரு. ஓதி முடியாது என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவேனே என உலக மக்களின் நலனை மட்டுமே பார்த்தவர். ஆதியும் மந்தமும் உள்ள அருட்பெரும் ஜோதியாகவே தோன்றியவர் வள்ளலார். கடைவிரித்தேன் கொள்வாரில்லை என்பதை நாம் தான் பொய்யாக்குவோம். கடைவிரித்தேன் கொள்வாரில்லை என்பதை பொய்யாக்கும் பொறுப்பு நம் கையில் தான் உள்ளது. வள்ளலாரை போற்றி புகழ்வோம். நன்றி, வணக்கம். வர்ஷா, நல்லா தான் பேசியிருக்கிறீங்க. சிரிக்கலாம். ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க. நிறைய நல்ல நல்ல தகவல்களை வர்ஷா இந்த மன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. திருவாசகம் குறித்து வள்ளலாரோடு இணைத்து பேசின செய்தியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி. நடுவர்கள்கிட்ட கேட்கலாமா எப்படி இருந்ததுன்னு? முதல்ல அன்பிற்கினி அண்ணன் அருள் பிரகாசம் அவர்கள். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. ஒரு குட்டி கேபி சுந்தராம்பாளை பார்த்த மாதிரி. நன்றி ஐயா. ஒரு வள்ளலார்னு ஒரு தலைப்பு கொடுத்த உடனே என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு ஸ்கிரிப்ட் உருவாகும். அந்த ஸ்கிரிப்டோடு கூட நீ பயன்படுத்திய அழகான சொற்றொடர்கள், வள்ளலுக்கும் வள்ளலாருக்கும் உள்ள நுட்பமான வித்தியாசம், அது ரொம்ப அழகு. நன்றி ஐயா. அடுத்து பொருள் செலவழியும் அருள் செலவழியாது என்று சொன்ன கவித்துவமான வாசகம், தீயை தீயால் அணைக்க முடியுமா என்று கேட்டு நீ சொன்ன விடை, இவையெல்லாம் உன் பேச்சில் ஆங்காங்கே கிடைத்த அற்புதமான, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி முகம் முழுக்க ஒரு பரபரப்பு, கண் முழுக்க ஒரு தேடல். நாம் சரியாக பேசுகிறோமான்ற சந்தேகத்திலே எல்லோரும் பேசுகிறாங்க. அதுதான் எல்லா பேச்சாளர்களுக்கும் சொல்கிறது. மேடை முன்னால் நம்மகிட்ட மைக்கு கொடுத்துட்டு ஒரு தலைப்பு கொடுத்துட்டா நாம் பேசுகிற விஷயந்தான் ஃபைனல். அது யாரும் ஜட்ஜ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த தயக்கம் வந்துட்டால் அதை தொடர்ந்து அந்த தயக்கம் வந்துட்டால் தான் தடுமாற்றம் வரும். ரொம்ப அழகாக வள்ளலாரை பற்றி சொல்லி, அவர் ஒரு ஆன்மீகவாதி இல்லை, ஒரு சீர்திருத்தவாதி, எவற்றையெல்லாம் அவர் முன்மொழிந்து தொடங்கி வைத்தார் என்கிற சொன்னது உன் பேச்சினுடைய புதிய செய்தி. அந்த புதிய செய்திகளுக்கு அழகான கவித்துவமான வாசகங்கள் அங்கங்கே அப்படி அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு.
மிக சிறப்பாக இருந்துச்சு. அதை எல்லாவற்றையும் விட முடிக்கிற பொழுது கடைவெடுத்தேன் கொள்வார் இல்லை என்கிற வாசகத்தை நாம் பொய்யாக்குவோம் அப்படின்னு சொன்னது வந்து அந்த முடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. எனக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் அன்பிற்கினிய கவிஞர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள். இந்த நிகழ்வில் 2 சாதனைகள் நிகழ்ந்திருக்கின்றன. ஒன்று, ஏற்கனவே நம்ம நெறியாளர் சொன்னது போல் ஒரு பேச்சு போட்டி சம்பந்தமான ஒரு ரியாலிட்டி ஷோவில் மறுவாய்ப்பு அப்படிங்கிற ஒரு சுற்றை அறிமுகப்படுத்தியது. இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, வள்ளலாரை பற்றி பேசிய வர்ஷாவை மதிப்பீடு செய்ய அருள் பிரகாசமே வந்திருக்கிறார். ராமலிங்க அருள் பிரகாச வள்ளலார் தானே அவர். ரொம்ப ரசித்தேன் வர்ஷாவனுடைய பேச்சு. தமிழ் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்று முதலில் எழுதிய ஒரு பெரிய ஞானி வள்ளலார் தான். தமிழ் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பல அற்புதங்கள் செய்தவர் அவர். நீ சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது. ஒரு தீ இன்னொரு தீயை அணைக்குமா அப்படின்னு நீ சொன்னது ரொம்ப, ஐயா சொன்னது போல கவித்துவமாக இருந்தது. இன்றைக்கும் அதை நீ பார்க்கலாம். சத்திய தர்மசாலை என்று அதற்கு பெயர். அவர் வந்து கட்டிய சத்திய ஞான சபை, அது ஒரு தனி அற்புதம். அதுக்கே ஒரு தலைப்பு கொடுத்து பேசலாம். அதனால ரொம்ப ரசித்து கேட்டேன். அவ்வளவு அடர்த்தியான தகவல்கள் இருந்தது. ஏனோ ஐயா சொன்னது போல ஒரு பதற்றம் லேசாக வந்து ஒட்டி கொண்டது. அது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் உன்னுடைய பேச்சு வந்து ஒளிந்திருக்கும் அந்த ஜோதி போல. ஆனாலும் கூட ரொம்ப ஒரு திருப்திகரமான பேச்சாகத்தான் இருந்தது. வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு நன்றி. ரொம்ப அழகாக பேசியிருக்கிறீங்க. சில பேர் வந்து கலாசாலை அமைப்பார்கள், கல்வி சாலை அமைப்பார்கள், யோக சாலை அமைப்பார்கள். ஆனால் வள்ளலார் தான் தருமசாலை அமைத்து பசித்தீயை அணைக்கிற ஒரு அணையா தீயை, அந்த நெருப்பை இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆயிரக்கணக்கானவர்களுடைய பசியை போக்குகிற ஒரு அற்புதமான தருமசாலை இன்றைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது வள்ளலாரினுடைய தனி சிறப்பு. பலரும் அறியாத நிறைய தகவல்களை மன்றத்தில் கொண்டு வந்து பேசிய வர்ஷாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு. நிறைவு வரைக்கும் காத்திருங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. இந்த பிள்ளைகளை பல சுற்றுகளுக்கு முன்னாடி பார்த்தது, மீண்டும் இந்த பிள்ளைகள் இந்த அரங்கத்தில் வந்து பேசுகிறாங்களே, ரொம்ப அழகாக பேசுகிறாங்களே, இவ்வளவு சிறப்பாக பேசுகிறாங்களேன்னு வீட்டு வரவேற்பறையிலிருந்து கேட்கிற தமிழ் சொந்தங்களே, இன்னும் சில பிள்ளைகள் பேசுவதற்கு காத்திருக்கிறார்கள். நீங்களும் நாளை வரைக்கும் எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் உங்களை நாளை இதே நேரத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழெங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.